ஹாட் ஸ்டார்ல கம்பேனியன் ஒரு படம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஐரிஸ்னு ஒரு பொண்ணு, அதே மாதிரி ஜாஷ்னு ஒரு பையன், அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. இப்போ ஜாஷோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. ஸோ ஐரிஸையும் கூப்பிட்டு ஜாஷ் போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து ஐரிஸை பிடிக்காது. ஐரிஸ்க்குமே வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது. ஸோ ஃபீல் ஆன உடனே என்ன பண்றாங்கன்னா, ட்ரை பண்றாங்க ஜெல் ஆகிறதுக்கு. அப்போ அங்க வந்து ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் தான் வந்து ஹோல் லேண்டை ஓன் பண்றாரு. அந்த பர்சன் வந்து ஐரிஸை தொட ட்ரை பண்றாரு. தொடும்போது ஐரிஸ் என்ன பண்றாங்கன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கையில வச்சு கத்தி எடுத்து அந்த பர்சனை கொண்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஐரிஸ் வந்து திரும்ப இன்ஃபார்ம் பண்ணாங்க, கொண்டுட்டேன் அவரை தெரியாம அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் வந்து ஜாஷ் வந்து ஹரிஷ் ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்றாரு. ஸ்விட்ச் ஆஃப்னு சொன்னே அவங்க வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிடுறாங்க. அப்பதான் படமே எனக்கு புரிய வருது. ஆக்சுவலி அவங்க வந்து ஹியூமன் கிடையாது, ஹியூமனாய்ட் ரோபோட் அவங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஹியூமன் பிஹேவியர், ஹியூமன் எமோஷன்ஸ் வச்சிருக்க ஒரு ரோபோட் அவங்க. இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த ரோபோட்டை. ஸோ ஜாஷுமே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா வந்து அந்த ரோபோட்டை பர்ச்சேஸ் பண்ணிருப்பாரு. இவர் ஏன் இதை பர்ச்சேஸ் பண்ணாருன்ற அந்த ட்விஸ்ட், அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தது ஏன், இந்த இடத்துல இவங்க வந்து அந்த பர்சனை ஏன் கொண்டாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்ல வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து அந்த ரோபோட் தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த ரோபோட் வந்து பழிவாங்கினா இல்லையா அப்படின்னு போற ஒரு படம் தான் வந்து இந்த கம்பேனியன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் மெகனை விட இது ஆக்சுவலி இது கம்பெனி ரொம்ப சூப்பராக இருக்கு. இது நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப ஃபன் ஃபில்டாகவும் ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப இன்டென்ஸா போறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த இமோஷன்ஸை நீங்க வேல்யூ பண்ணுவீங்க. எண்டிங்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.